ஹலோ கைஸ், மிட் நைட்டு 11 மணி அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஹாய் கைஸ், வந்து எல்ஐகே படம் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ரொம்பவே லேட் ஆகிருச்சு. நான் லேட்டாக தான் தேட்டருக்கு வந்தேன். 11:30 மணி ஷோக்கு வந்தேன். இப்போ வந்து மணி 11:30 ஆயிடுச்சு. தேட்டர் திறந்துருச்சு. நான் டக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த படத்தில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து பிரதீப்போட படம் வந்து நம்ம வ்ளாக் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். அதோட 4வது படம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து லவ் டுடேலேருந்து பார்த்துட்ருக்கோம். டியூட் வரைக்கும் எல்லாமே பார்த்துருக்கோம். அதே மாதிரி இப்போ எல்ஐகே படம் பார்த்து வந்துருக்கோம். டியூட் படத்தோட வந்து ஹெட்ரிக்கு பிரதீப். பட் இந்த படம் வந்து ஒரு மாதிரி மிக்சட் ரிவ்யூ வந்து சொன்னாங்க. பட் எனக்கு தெரியல. பட் ப்ரோ, நீங்கள் என்ன இந்த படத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை வந்து 2040 நடக்குன்னு சொன்னாங்க. நிறைய சிஜி ஒர்க்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மலேசியாவில் நிறைய இடத்த காட்டுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். முக்கியமாக வந்து விஜய் சூர்யா அந்த படத்தில் ஸ்கோர் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் விட முக்கியமாக அனிருத். முக்கியமாக வந்து அந்த எனக்கென்ன யாரும் இல்லையுமே அந்த பாட்டுக்காக தான் நான் போகிறது முக்கியமாக. ஸோ காய்ஸ், டைம் ஆகிட்டு இருக்கு. மொத்தமாக படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் படம் பார்த்துட்டு சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். பிடிஎஸ் படம் வரதுல அதுக்காக ஒரு செட்டு போட்டிருக்காங்க. ஃபுல்லாக பிடிஎஸ் பாட்டாக ஓடுது. பிடிஎஸ் ஃபேன்ஸ் கண்டிப்பாக போய் பாருங்கள். காய்ஸ், படம் பார்த்து முடிச்சிட்டேன். நான் நேராக வீட்டுக்கு போய்ட்டு ஒரு ரிவ்யூ சொல்கிறேன், ஓகேவா? ஹோப் யூ லைக். ஸோ காய்ஸ், படம் பார்த்துட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். மணியை பாருங்கள், மணி 3. ஸோ அங்கே என்ன பேசினா என்ன செக்யூரிட்டிலாம் விரட்டிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வீட்டுக்கு வந்து பேசுகிறேன். மணி 3 ஆயிடுச்சு. எல்ஐகே படம் வந்து நான் பார்த்து முடிச்சிட்டேன். இப்போ எல்ஐகே படம் எப்படி இருக்குன்றதை நான் இந்த வீட்டில் சொல்ல போகிறேன், ஓகேவா? எல்ஐகே. ஸோ டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் படம் இருந்துச்சு. டோட்டலி படம் ஃபுல்லாகவே அந்த எல்ஐகே ஆப்பை பற்றி தான். அந்த எல்ஐகே படம் ஓப்பனிங்கே அந்த எல்ஐகே வந்து படம் இந்த ஆப் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ட்டு, படம் முடிஞ்சோன்னா இந்த எல்ஐகே ஆப் வந்து எப்படி முடியுது அப்படின்றதான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து படத்துக்கு வந்து எல்ஐகே லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்ட்டு சொல்லிட்டு கரெக்டாக தான் வந்து படத்துக்கு வந்து பேர் வச்சுருக்காங்க. ஓகே, இந்த படம் வந்து ப்ரோ பிரதீப்புக்கு வந்து 3 படமும் வந்து ஹெட்ரிக்கு சொன்னீங்களே, இதுவும் வந்து தொடர்ந்து வெற்றியாக இருக்குமா அப்படின்னு கேட்டால், பர்சனலாக எனக்கு ஓகேவா தான் இருந்துச்சு, ஓகேவா? எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி படம். என்ன பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா, அந்த கதைக்குள்ளேயே வந்து கரெக்டாக வந்து போயிருந்துச்சு. எதுவுமே வந்து கதையை விட்டு வெளியாகணும் அப்படின்ற மாதிரிலாம் போல். இந்த படத்தில் வந்து செல்ஃபோன்ஸு பிடிக்காம யூஸ் பண்ணாத ஒரு பையனுக்கும், செல்ஃபோன்ஸில் ரொம்பவே அடிக்டாக இருக்கிற பிறந்ததுலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோயினுக்கும் வந்து எப்படி காதல் வருது, அவங்க 2 பேருக்கும் வந்து எப்படி கனெக்ஷன் வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த எல்ஐகே படம். அப்படி தான் இந்த கதை போகுது. பிரதீப்போட படத்துலேயே இதுவும் வந்து ஒன் ஆஃப் த படம் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல முடியும். பிரதீப் படத்தில் இந்த படம் அவ்வளோ நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்துக்கு இந்த மாதிரியான படங்கள் கண்டிப்பாக தேவை. ஏன்னா நம்மளாம் அதிகமாக வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து ஃபோன் யூஸ் பண்ணியிருக்க அந்த ஒரு டைமில் இந்த மாதிரி படம் நம்ம பார்க்கும்பொழுது வந்து நம்மளுக்கும் தோணுது, நம்மளும் இது மாதிரி தான் பண்ணுறோமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் யோசிக்க வைக்கும் இந்த மாதிரி படம் அப்படின்ட்டுன்னு. ஸோ வந்து இது ஒரு படமாகவும் பார்க்காம ஒரு மெசேஜாகவும் நம்ம வந்து இந்த படத்தை நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து விக்கி ப்ரோவோட டைரக்ஷன் தான் நான் கொஞ்சம் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக வந்து ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மலேசியாவை வந்து எப்படி வந்து 2040 சென்னையாக மாற்றணும், தமிழ்நாடாக மாற்றணும் அப்படின்றத வந்து இந்த படத்தில் வந்து அழகாகவே காமிச்சிருக்காங்க. ஒரு சில இடத்துல வந்து இந்த மலேசியன் கொடி அதெல்லாம் விசிபிளாக தெரியுது. அது வந்து எடிட்டிங்கில் விட்டுட்டாங்களா, இல்லை வந்து அது அப்படி இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டாங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஒரு சில இடத்துல வந்து மலேசியன்ஸோட ஃபாண்ட்டு அந்த கொடிலாம் தெரியுது. சினிமாட்டோகிராஃபி பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா பக்காவாக இருக்குது. அவர் போன படத்தில், அதாவது காத்து வாக்கு 2 காதல், அந்த படத்துல வந்து சூப்பராக இருக்கும். அதை விட அதிகமாகவே இந்த படத்தில் வந்து குவாலிட்டியாக இருக்குது. அதாவது லைட்டிங்காக இருக்கட்டும், அந்த லொக்கேஷனாக இருக்கட்டும், அந்த லொக்கேஷனுக்கு பேக்ரவுண்ட் வந்து எந்த மாதிரி லைட்டிங் கொடுத்தா நல்லா இருக்கும்ன்றத இந்த படத்துலவே ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் வந்து ஓனிக்ஸில் பார்க்கும்பொழுது வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்கும்போது. பிரதீப்போட ஃபேஸும் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஹீரோயின் அதாவது கீர்த்தி செட்டி வந்து நான் எந்த படத்துலையுமே வந்து இவ்வளோ டீட்டெயிலாக அழகாக வந்து நான் பார்த்ததே இல்லை. வருவாங்க, அப்புறம் டான்ஸ் ஆடுவாங்க, போவாங்க, அந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன். பட் இந்த படத்தில் வந்து த்ரூ அவுட்டாக வராங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து எவ்வளோ வந்து அழகாக வந்து காட்டணும் ஒரு ஃபேமிலியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சூப்பராக வந்து காட்டியிருக்காங்க ஹீரோயினை. அவங்களோட ஆக்டிங்கும் வந்து இந்த படத்துக்கு வந்து ரொம்பவே யூஸ் ஆகிருக்கு. ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு பொண்ணோட கேரக்டர் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றத வந்து அவங்க வந்து ரொம்பவே கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. இப்போ இருக்கிற ஜென்சி எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து சீமான் வந்து அப்பா கேரக்டர் பண்ணியிருக்காரு. அப்பா கேரக்டர் வந்து அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு. நான் கூட வந்து என்னடா கொஞ்சம் அரசியல் சார்ந்து போயிருமா அப்படின்னு நினச்சேன். பட் வந்து அப்படிலாம் இல்லாமல் நான் வந்து ஒரு அப்பா கேரக்டர் அப்படின்ற மாதிரி ஒரு அப்பா கேரக்டர் என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பிரதி படத்தில் ஒரு அப்பா கேரக்டர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து ஆஸ் யூஷுவல் இருக்க
இருக்கும்னு நெனச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து மாளவிகா மேம் நடிச்சிருந்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு மாளவிகா மேம் பார்த்தேன் அந்த படத்துல. அப்புறம் வந்து சோஃபா பண்ற ப்ரோ இருந்தாரு. நெறைய பேர் சின்ன சின்ன ரோல் பண்ணாங்க. அப்புறம் மிஸ்கின்ஸ்ல ஒரு சீன் வந்தாரு. எல்லாமே குட்டி குட்டியா வராங்க. நான் கூட லென்த்தா வருவாங்க அப்பலாம் நெனச்சேன். இல்ல எல்லாமே அப்படி இப்படி தான் வராங்க. ஸோ வந்து ஃபைனலா சொல்லணும் அப்படின்னாக்கா, எஸ்.ஜே. சூர்யா நல்லா யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, எஸ்.ஜே. சூர்யாவோட அந்த ஜாலி மூமெண்ட் அப்படிதான். அதுல வந்து அந்த ஒரு டான்ஸ் ஆடியிருக்காரு. அது வந்து தியேட்டர்ல எல்லாமே கிளாப்ஸ் பண்ணாங்க. அது வந்து என்ன டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து படத்த போய் தியேட்டர்ல போய் பாருங்க. ஓகேவா? ஸோ அதை தொடர்ந்து அனிருத்தோட மியூசிக் இந்த படத்துல எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா, நம்ம ஏற்கனவே பாட்டு மியூசிக் தான். ஏற்கனவே நம்ம தீமா தீமா நெறைய தடவ கேட்டுட்டோம். ஸோ வந்து அதுக்கப்புறம் எனக்கென்ன யாரும் இல்லையே அந்த பாட்டும் வந்து கரெக்ட்டான டைம்ல தான் வருது. எனக்கு தெரிஞ்சு அனிருத் வந்து ஓகே. ரொம்ப நாள் கழிச்சு கமர்ஷியலா அந்த மாரி இல்லாம, ஒரு பழைய இந்த ரெமோ அந்த மாரி சைட்ல எப்படி போடுவாரு, இந்த ரொமான்டிக்கா அந்த மாரி வந்து அனிருத்துக்கு இந்த மாரி படமும் தேவ. தயவு செஞ்சு வந்து அனிருத் வந்து கமர்ஷியலா மட்டும் யூஸ் பண்ணாம, கொஞ்சம் இந்த மாரியும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா சூப்பரா இருக்கும். ஸோ காய்ஸ் இந்த படம் வந்து ஓவராலா நல்லா தான் இருந்துச்சு. ஓகேவா? ஜஸ்ட் நைஸ் சூப்பரா தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இல்ல, போரிங்கா இருக்கு. இது வந்து எதுக்கு பார்க்கணும்? அந்த மாரிலாம் இல்ல. நல்லா தான் இருந்துச்சு. ஓகேவா? ஏன்னா இந்த படம் வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான். ஒரு மொபைல் வந்து எந்த அளவுக்கு அடிக்ட்டடா இருக்கும் அப்படின்றத இந்த படத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஞாபகப்படுத்துறாங்க அப்பப்ப. ஸோ இந்த படம் வந்து நீங்க கண்டிப்பா பாருங்க. ஜாலியா தான் இருக்கும். பிரதீப் படம் நீங்க எப்படி பார்க்குறீங்களோ, அதே மாரி இந்த படமும் பாருங்க. நல்லா ஜாலியா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ காய்ஸ் இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தொடர்ந்து உங்கள அடுத்த வீடியோல பார்க்குறேன். அதோட பை காய்ஸ். பாய்.